கேரளாவுல தொடர்ந்து ஒரு 2, 3 வாரமாவே நாங்க இருக்கிற ஏரியாவுல மழை பெஞ்சுட்டே இருக்கிறதால, திடீர்னு வெயில் அடிக்கும்போது உடம்பு வந்து ஏத்துக்கவே மாட்டேங்குது. தலைவலி அதிகமா எடுத்துக்குது. ஸோ ரொம்ப தலைவலியா இருந்தது நேத்து நைட்டு. நேத்து நைட்டு ஒரு 7 மணி போல தூங்கிட்டு, இன்னைக்கு காலையில 6 மணிக்கு தான் நான் எழுந்துச்சே வந்தேன். உடம்பே சுத்தமா முடியல. நான் எழுந்து வரதுக்கு முன்னாடியே மாமியார் எழுந்துட்டு, அடுப்பு பத்த வச்சுட்டு, அரிசி வந்து போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியல் செய்றதுக்கு வாழைப்பூவ கட் பண்ணி வச்சிருந்தாங்க. வாழைப்பூ கருக்காம இருக்கத்துக்கு, அது கூடவே கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து பெசஞ்சு வைக்கிறாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு கருத்துலாம் போவே இல்ல. நல்லா தான் இருக்கு. காராமணி கூட தான் எப்பவுமே பொரியல் செய்வாங்க. அதனால நான் வந்து வேகமா பொரியலும் செஞ்சு முடிச்சுட்டு, ஒரு பக்கம் தேங்காய் அரைச்சு ஊத்தி தக்காளி குழம்பு தான் இன்னைக்கு செஞ்சிருந்தோம். மாமியார் கட் பண்ணி குடுத்தாங்க. நான் வந்து குழம்பு செஞ்சிருந்தேன். சோறும் ஒரு பக்கம் வடிச்சு முடிச்சாச்சு. நேத்து நைட்டு சாப்பிடலன்னு சொல்லிட்டு ரொம்ப பசியா இருந்தது. அதனால காலையிலேயே கொஞ்சோண்டு சோறு போட்டு வாழைப்பூ பொரியல் வச்சு சாப்பிட்டேன். சோறு வெந்து முடிச்சதுக்கப்புறம் அதே அடுப்புலயே தோசையும் சுட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சட்னி வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.